பெண்மையின் பின் புத்தி ஒரு இனிய வார்த்தை, ஒரு நம்பிக்கையூட்டும் வாக்கு, ஒரு சிறிய ஆசை. அதுவே மனிதனை எவ்வளவு பெரிய சோதனைக்குள் இழுத்துச் செல்ல முடியும் என்பதை உலகம் முதன்முதலாக கண்ட நாள் அது. இப்லீஸின் சதித்திட்ட பேச்சை உண்மையென நம்பிய ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸல்லம் அவர்கள் தடுக்கப்பட்டிருந்த அந்த மரத்திலிருந்து ஒரு கொத்து பழங்களை பறித்து தாமும் சாப்பிட்டார்கள். பின்னர் அன்போடும் வற்புறுத்தலோடும் அந்த பழங்களை தம் கணவரான ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸல்லம் அவர்களிடமும் கொடுத்து சாப்பிடச் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸல்லம் அவர்கள் உடனே மறுத்தார்கள். அல்லாஹ் இந்த மரத்தை நமக்கு தடுத்திருக்கிறான், அவனுடைய உத்தரவுக்கு மாறு செய்தால் கடுமையான தண்டனை வரும் என்று எச்சரித்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பேசினார்கள். இது ஒரே ஒரு தடவைதானே, இதனால் என்ன விபரீதம் நடந்துவிடப்பிக்கிறது? அல்லாஹ் மன்னிப்பவன் அல்லவா? மேலும் இந்த பழம் மிகவும் ருசியானது என்று அவரை தைரியப்படுத்தினார்கள். நீண்ட நேர விவாதத்திற்குப் பிறகு இறுதியில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸல்லம் அவர்களும் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். அந்த ஒரு கணம் அல்லாஹ்வின் உத்திரவை மறக்கச் செய்த கணம். பழம் அவர்களின் வயிற்றுக்குள் சென்றவுடனே அவர்கள் மேலிருந்த சுவர்க்கத்து ஆடைகள் தாமாகவே நீங்கி விழுந்தன. தலைமேலிருந்த நவரத்தின கிரீடமும் பறந்து சென்றது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸல்லம் அவர்கள் அவர்களின் பட்டாடையையும் கழற்றி எடுத்தார்கள். அவ்வளவுதான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முழு நிர்வாணமாகிவிட்டார்கள். வெட்கமும் நாணமும் அவர்களை ஆட்கொண்டது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரத்தின் பின்னால் ஓடி ஒளிய முயன்றார்கள். ஆனால் அவர்கள் சென்ற ஒவ்வொரு மரமும் அவர்களை விட்டு விலகியது. அந்த நேரத்தில் ஒரு இலந்தை மரத்தின் கிளை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸல்லம் அவர்களின் தலைமுடியை பற்றி கொண்டது. உடனே அவர்கள் அழுதபடி கேட்டார்கள், இலந்தை மரமே, என் தலைமுடியை ஏன் பிடித்துக் கொண்டாய்? அதற்கு அந்த மரம் கூறியது, இது அல்லாஹ்வின் உத்தரவு, நான் அவனுக்கு மாறு செய்தால் என்னையும் தண்டித்து விடுவான். அந்த வார்த்தையை கேட்டதும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸல்லம் அவர்களின் அழுகை இன்னும் அதிகரித்தது. அதே நேரத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு சப்தம் வந்தது. ஓ ஆதமே, நீர் எங்கிருக்கிறீர்? அழுது கொண்டே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், யா அல்லாஹ், நான் இந்த இலந்தை மரத்தின் பிடியில் நிர்வாணமாக நிற்கிறேன். அப்போது அல்லாஹ் கேட்டான், இந்த இழிநிலை உமக்கு ஏற்பட்டதற்கு காரணம் என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்ததால்தானே? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு சிறு குழந்தையைப் போல தேம்பித் தேம்பி அழுதார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸல்லம் அவர்கள் பின்னர் அல்லாஹ் உத்தரவிட்டான், ஆதமையும் ஹவ்வாவையும் ஸ்வர்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிடுங்கள். அவ்வாறு மனித வரலாற்றின் முதல் தவறும் முதல் தண்டனையும் நிகழ்ந்தது. பின்னர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் வெட்கஸ்தலத்தை மறைக்க மரங்களிடமெல்லாம் இலை கேட்டார்கள். ஆனால் எந்த மரமும் கொடுக்க முன்வரவில்லை. இறுதியில் ஒரே ஒரு மரம் மட்டும் இரக்கம் கொண்டு இலைகளை வழங்கியது. அந்த இலைகளை பறித்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸல்லம் அவர்களும் தங்களை மறைத்துக் கொண்டார்கள். அன்பானவர்களே, ஒரு சிறிய தவறு, ஒரு கண நேர ஆசை, அல்லாஹ்வின் உத்தரவை மீறிய அந்த ஒரு செயல் சுவர்க்க வாழ்க்கையை இழக்கச் செய்தது. ஆகவே ஷைத்தானின் குரலை அல்ல, அல்லாஹ்வின் கட்டளையைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.